நீண்ட கம்பில் அருவாள் சொருவின கம்பு கழுத்து கட்ட வச்சான். தங்க வயலே அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு கொலை, ஒரு கொலை இல்லை 6 கொலை. அந்த பெண்ணு பொதிச்ச கல்றக்கிட்ட ஒரு வாலிபன் அழுதுக்குன்னு மண்ணெல்லாம் தோண்டின்னுக்கிறான் சார். சார், தங்க வயலில் 35 ஆண்டுகள் உங்களுடைய பத்திரிகை பணி சவாலாக இருந்ததா, சுவாரஸ்யமாக இருந்ததா? 90s என்னுடைய பணி தொடங்கிச்சு. அப்போ நான் வார பத்திரிகை, மாத பத்திரிகைகளில் எழுதுவேன், கட்டுரைங்க எழுதுவேன். வித்தியாசமான ஒரு பேட்டி அனுப்புங்கன்னு கேட்டேன். புதுமையான ஒரு பேட்டி, வித்தியாசமான ஒரு பேட்டி. நான் யோசிச்சுட்டு அப்படியே கால்நடியாக சாம்பியன் கல்லறைக்கு போனேன். ஒரு கல்லறை மேலே ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் தான் அந்த கல்லறையினுடைய காவலாளி, வெட்டியான். குடும்பத்தோடு அந்த கல்லறை தோட்டத்திலே வசிக்கிறார். அப்போது அவரை நான் கேட்டேன், இங்கேயே வசிக்கிறீங்க, இங்கேயே இத்தனை வருஷமாக இருக்கிறீங்க, ஏதாவது பேய் ஆவி இது ஏதாவது நீங்கள் பார்த்தது உண்டா? சார், நான் அந்த மாதிரியெல்லாம் பேயெல்லாம் பார்த்ததில்லை சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். ஆனால் சார், ஒரு முறை ஒரு இளம் பெண்ணு சார், ஒரு அழகிய இளம் பெண்ணு இறந்துட்டு சாவு வந்து அடக்கம் பண்ணாங்க. நான் தான் பண்ணேன். அன்றைக்கி ராத்திரி ஒரு ஜாமத்தில் ஏதோ அல்ற சத்தம் கேட்டுச்சு சார். ஏதோ பரப்பரன்னு ஒரு சத்தம் வந்தது. நான் மெதுவாக வந்து பார்த்தா அந்த பெண்ணு பொதிச்ச கல்றக்கிட்ட ஒரு வாலிபன் அழுதுக்குன்னு மண்ணெல்லாம் தோண்டின்னுக்கிறான் சார். அங்கே யார்ப்பா அது, என்னப்பா பண்ணுக்கிற அப்படி இப்படின் போது அவன் சொன்னான் அந்த கதையை. அவனுடைய காதலி, உயிருக்கு உயிராக நினைச்சிட்ட காதலி வீட்டில் எதிர்ப்பு, அந்த பெண்ணு இறந்துடுச்சு, தற்கொலையோ என்னவோ இறந்துடுச்சு. அவனால் தாங்க முடியல. அதை தாங்க முடியாமல் ராத்திரி வந்து அந்த மண்ணெல்லாம் தோண்டின்னுக்கிறான் சார். அவனை புத்தி சொல்லி அவனை தேய்ச்சி அனுப்பி வச்சங்க. அது போல் ஒரு அனுபவம் தான் நான் பார்த்தேன்னு சொன்னேன். சரி, இங்கே குடும்பத்தோடு இருக்கிறீங்க, இதுலேயே நீங்கள் பொழைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சம்பளம்? சார், சம்பளம்லாம் ரொம்ப கம்மி சாருன்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுங்க, எனக்கு பத்தில், நானே தோன்றேன், நான் புதைக்கிறேன், ஆனால் எனக்கு சர்ச்சிலேருந்து எனக்கு கொஞ்சம் சம்பளம் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்சார்ஜ் ஃபாதரை நான் போய் பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன், ஃபாதர், எனக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், உனக்கு வருமானம் அதிகமாக வரணும்னா சர்ச்சுக்கு பக்கத்தில் போயிட்டு சாமி கட்டி கேள், நிறையா சாவு வரணும், அப்போ நான் தோண்டும் போது எனக்கு காசு கிடைக்கும்னு வேண்டிக்கோன்னு சொன்னார் சார். நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேங்க. அவர் சொன்ன மாதிரியே நான் சர்ச்சு உள்ளே போனேன். பக்கத்துலேயே சர்ச்சு. உள்ளே போய், கடவுளே, இந்த சாமியார் சாவு வரணும் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு சிரிக்கிறார். எனக்கு என்ன அல்றதா சிரிக்கிறதான்னு தெரில. அவருடைய கோணத்திலேருந்து அது அவருடைய சொன்னது. அதை ஒரு கட்டுரையாக பண்ணேன். எல்லாம் தங்கவயல் சார்ந்த கட்டுரைங்க. தேவி வார பத்திரிக்கை ரொம்ப பிரபலமான பத்திரிக்கை. அதில் நான் எழுதின்னு இருக்கும்போது முள்பாகல் போகிற சாலையில் ஒரு கிராமம் வடுமாக்கனள்ளி, அதை அடுத்து ஒதுக்குப்புறமா ஒரு தொம்முரு குடிச்சைன்னு ஒரு பகுதி. அந்த கலை கூத்தாடிகள் வந்து அங்கே கூடாரத்தில் தங்கியிருந்தாங்க பல ஆண்டுகளாக. அங்கே ஒரு செய்தி கிடச்சிது எனக்கு. அந்த ஒட்டுமொத்த கிராம பெண்கள் பாலியல் தொழிலில் இருந்தாங்க. அதை எத்தனையோ கவர்மெண்ட்டு, போலீஸு எதுவும் தடுக்க முடியல. அதுக்கு பக்கத்து ஊர் நகரங்கள்லேருந்தெல்லாம் வாடிக்கையாளர் போவாங்க. இந்த கிராமத்தையே ஒட்டுமொத்தமாக முழுமையாக வாழ்க்கையை மறுமலர்ச்சி பண்ண ஒரு மேனேஜர் பண்ணாருன்னு ஒரு தகவல் கிடைச்சி. கூட்டுறவு சங்க மேனேஜர். உடனே நான் அந்த இடத்துக்கு என்னுடைய மச்சான் ஒருத்தர் இருந்தார். என்கிட்ட அப்போ வாகனம் கிடையாது. அவருடைய டிவிஎஸ் 50 நாங்கள் அங்கே போனோம். போயிட்டு அந்த பகுதியை விசாரிச்சுட்டு நான் உள்ளே நுழையும் போது அந்த கிராமத்தினுடைய நுழைவாயிலில் ஒரு ஆள் நீண்ட கம்பில் அருவாள் சொருவின கம்பு கழுத்து கட்ட வச்சான். எங்கே போகிறீங்க, எங்கே வந்தீங்க? விஷயத்த சொன்ன உடனே, அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, கிளம்பி திரும்பி போ, இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது. மேனேஜர், பேங்க் மேனேஜர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பர்மிஷனோடு வந்தால் தான் உள்ளே நுழைய முடியும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வாபஸ் போனோம். அப்போ அந்த மேனேஜரை சந்தித்தேன். அவர் என்னை கூட்டின்னு அந்த கிராமத்துக்கே வந்தார். அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் எனக்கு காமிச்சார். எல்லாம் படம் எடுத்தேன். அவங்க வாழ்க்கை எப்படி மாற்றினேன்னு சொன்னார். படிப்படியாக எவ்வளோ அவரு அனுபவித்தார், அவரை கூட உள்ளே விடாத அவங்க பண்ணதெல்லாம் சொன்னார். அதன் பிறகு அந்த கிராமமே முழுமையாக மாறி போய் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அவர் பண்ணார். பசவராஜ் அவர் பேர். அப்போது வந்து ஒரு வாலிபராக இருந்தார் அவர்.
அப்போ அந்த செய்தியை நான் தேவிக்கு கட்டுரையாக பண்ணி மிகப்பெரிய பரபரப்பாக மிகப்பெரிய ரீச் ஆச்சு. அது பல சினிமாவில் கூட அந்த காட்சி வந்தது. அர்ஜுன் நடிச்ச ஒரு படத்தில் அந்த காட்சி வந்தது. அப்போது கடைசியாக கவர்மெண்ட்லேருந்து அதிகாரிங்க எல்லாரும் வந்து அவங்களெல்லாம் அந்த மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு கூட்டம் போட்டு இந்த ஊர் பேர் அந்த தும்ரு குடிச்செல்லாம் நம்ம வானா இனிமேல் ஒரு பேர் மாற்றணும் நம்ம அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெண்ணு எழுந்துச்சு யாரோ என்னதோ சொன்னாங்க, இந்திரா காந்தி நகர், நேரு நகர், காந்திமா நகர் அப்படின்னலாம் சொல்லுமா. அந்த பெண்ணு எழுந்துச்சு இதுக்கு பசவராஜபுரம் மேனேஜர் பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேர் இன்னைக்கு பசவராஜபுரம்னு மாறிச்சு. இது அந்த தேவியில் நான் எழுதின ஒரு கட்டுரை. அதே டிவிஎஸ் 50 நான் வரும்போது பல சங்கடங்களை சந்தித்தேன். டயர் பஞ்சர் ஆச்சு, தள்ளின்னு வந்தோம். இந்த மாதிரி பல நெருக்கடிகளெல்லாம் நான் விரும்பி தான் செஞ்சேன். அதே போல் தங்க வயலே அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு கொலை, ஒரு கொலை இல்லை 6 கொலை. அது வந்து கில்பர்ட் ஷாப் பின்னால் ஒரு பங்களோவில் நடந்த ஒரே இரவில் நடந்த கொலை. அது அதை பற்றி நான் எழுதும்போது அந்த கொலையில் ஒரு பெண்ணு தப்பிச்சிடுச்சு. ஒரு பெண்ணு மட்டும் இளம் பெண்ணு மட்டும் தப்பிச்சிடுச்சு. அதை இன்டர்வியூ எடுத்து நான் அப்போ வந்து போலீஸ் செய்தின்ற மாத பத்திரிக்கையில் எழுதினேன். அப்போது அதை தேடி நான் வேலூரெல்லாம் போனேன். தவறான தகவல்கள் கட்சி எங்கெங்கேயோ போனேன். வேலூர் பாகம் எல்லாம் தேடி கீடி அந்த பெண்ணை இன்டர்வியூ பண்ணி ஃபோட்டோவோட அந்த போலீஸ் செய்தியில் அந்த கொலை விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் அந்த போலீஸ் செய்தியில் நான் எழுதினேன். தங்க சுரங்கம் மூட இருந்த காலகட்டம். நான் தான் பிப்ரவரி 1, 2001 அன்னைக்கு தலைப்பு செய்தியாக வந்தது. மெயின் தலைப்பு செய்தி கீழே தங்க சுரங்கம் மூடப்பட்டது, கோலார் தங்கவயல் தங்க சுரங்கம் மூடப்பட்டதுன்னு முதையாக தினகரனில் தான் அன்னைக்கு அந்த செய்தி வந்து மற்றவங்கெல்லாம் கூட அடுத்த நாள் தான் வந்தது மற்ற தமிழ் பத்திரிகை. அதை தொடர்ந்து நான் தங்கவனுடைய அந்த சுரங்கம் மூடப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்புகள், அந்த தொழிலாளர்களுடைய அந்த அவல நிலை, படிப்படியாக அந்த தங்கவனுடைய கல்ச்சர், அந்த கலாச்சாரம் இந்த சுரங்கம் மூடத்தால் எப்படியெல்லாம் மெல்ல மெல்ல மாறினது. கலை இழந்த பொங்கல் விழா, பட்டிமன்றங்கள், கருத்தரங்குகள், கோலாகலமான விழாக்கள், கோயில் திருவிழாக்கள் எல்லாம் எப்படி படிப்படியாக வேறு மாதிரி மாறி போச்சு. அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படியெல்லாம் போச்சு. அடிக்கடிக்கு நான் செய்தி கட்டுரைங்க பண்ணினே வருவேன். 20 ஆண்டுகளாக பண்ணினே வந்தேன். தங்க சுரங்க தொழிலாளிங்க அவங்களுடைய குடும்ப நிலை, அந்த வீடுங்களுடைய நிலை, இதையெல்லாம் தொடர்ச்சியாக நான் பல தலைப்புங்களில் பல கட்டுரைகள் எழுதினே வரேன். பேய் நகரமாக மாறும் தங்கவயல், அழிந்த நகரம், புதைந்த நகரம், இனி எதிர்காலம் தங்கவயலுக்கு இல்லை அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே மக்கள், பொதுநிலையினர், அமைப்புகள்லாம் நம்பி இருந்த காலகட்டத்தில் ஒரு எதிர்பாராத புதிய திருப்பமாக பெங்களூர் நம்ம அருகில் இருந்த தலைநகர் இந்த தங்கவயலினுடைய இளைஞர்களையும் அந்த தொழிலாளிகளை வேலையில் இருந்த தொழிலாளிகளையும் அப்போது அவங்க வயசு இருந்தது, ஒரு ரிட்டையர்டு வயசுக்கு முன்னவே அந்த தங்க சுரங்கம் மூடினதுனால ஒரு 40, 45, 50க்குள்ளே இருந்தவங்கெல்லாம் கிடைச்ச வேலைக்கு பெங்களூருக்கு போக ஆரம்பிச்சதுனால இந்த நகரம் உயிர் பெற்றது, பிழைத்தது, மறுவாழ்வு கிடைத்தது. தன்னிச்சையாக அரசோ மற்றவங்களோ செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயற்கை செஞ்சது. அன்னைக்கு தங்க சுரங்கத்தில் பணியாற்றின அந்த தொழிலாளி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வாரிசுகள் படிப்படியாக அவங்க கம்ப்யூட்டர் நாலேஜை மேம்படுத்தி, கல்வி அறிவில் மேம்படுத்தி, பெண்கள் வீட்டுக்குள்ளே ஜன்னலில் வெளி உலகத்தை பார்த்து கொண்டிருந்த இளம் பெண்கள், தங்கவயலினுடைய இளம் பெண்கள் ரயிலில் வேலைக்கு போக ஆரம்பித்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அந்த மாற்றம் நிகழ்ந்தது. இதையும் நாங்கள் படிப்படியாக பதிவு பண்ணேன். இந்த தினகரன் பத்திரிகையில் நான் செய்தி கட்டுரைங்க பல ஆயிரக்கணக்கான செய்தி கட்டுரைங்க எழுதியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு தொடர்ச்சியாக தங்களுடைய சிறப்பை பற்றி வாரம் வாரம் ஒரு செய்தி கட்டுரை நான் எழுதுவேன். அப்போ பழமையான அந்த தங்கவயல் எப்படி இருந்தது, அது என்ன மாதிரி இருந்தது, அதெல்லாம் எழுதுவேன். இப்படி நான் ரொம்ப விரும்பி செஞ்சேன். இந்த செய்தி பணியை நான் ரொம்ப விரும்பி செஞ்சு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த விருப்பம் குறையவே இல்லை. அதை நான் ஒரு இடைஞ்சலாவோ, அது எனக்கு ஒரு நெருக்கடியோ இல்லை பொருளாதாரமோ எதை பற்றி இல்லை, அதை நான் விரும்பி செய்யறதுனால இன்றைக்கி வரைக்கும் நான் கடைசி இறுதி வரைக்கும் இந்த பணி வந்து இந்த செய்தி, இந்த மக்களுக்கான செய்தி, அதுவும் பொதுவான மக்களுக்கான செய்தி எனக்கு தொடர்ச்சியாக இன்னும் ஆர்வம் குறையாமையே நான் செஞ்சுன்னுக்கிறேன். இப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்தி சேகரிச்சதுக்கும் இந்த காலகட்டத்தில் சேகரித்துக்கு என்ன வேறுபாடுங்க? இப்போது
அதை நம்ம ஒரு 4 செவுரு ரூம் உள்ள உட்காந்து செய்தி பண்ண முடியும். இன்றைக்கி சமூக ஊடகங்கள், வலைத்தளம், இணையதளம் இது எல்லாம் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே உங்களுக்கு கொண்டாந்து அடுத்த நிமிஷம் உங்கள் செய்தியை கொடுக்குது. ஏதோ ஒரு மூலையில், உலகத்தினுடைய கடைசி மூலையில் நடக்கிறது உங்களுக்கு அடுத்த நொடியில் உங்களுக்கு உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் பார்க்க முடியும். காணொலியோட வீடியோவோடு நீங்கள் பார்க்க முடியும். அப்போது இது எளிமையாக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் அந்த செய்தியினுடைய நோக்கம், அது மக்களுக்கு எதுக்காக அந்த செய்தி அப்படின்றது படிப்படியாக குறைஞ்சிருக்கு. அது உண்மை. அது குறைஞ்சி போய் அது ரொம்பவும் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மாறி போச்சு அப்படின்றது தான் உண்மை. அந்த காலகட்டத்தில் தங்க சுரந்த ஆங்கிலேயருங்க நடத்தி இந்த காலகட்டத்தில் தொழிலாளி ரிட்டையர்ட் ஆகிட்டா, ஓய்வு பெற்றுட்டா, அவன் எந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ அங்கே போய் சேர்ந்துருவாங்க. அப்போ நெருக்கமாக இருந்தாங்க அவங்க சொந்த ஊருக்கும் அவங்க பிறந்த இடத்துக்கும். அந்த தங்கவயலுக்காக வேலைக்கு வந்ததுனால அந்த வேலை முடிஞ்சோடனே மீண்டும் குடும்பத்தோடு போய் அந்த ஊரில் செட்டில் ஆகிடுவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போது அந்த அதிகாரியில் வந்து அவங்கள ரயில் ஏற்றி வழி அனுப்பி வைக்குவாங்களாம், போயிட்டு வாங்க. அது இங்கே தங்கறதுக்காக வரல, அவங்க அந்த வேலை முடிஞ்சோடனே போயிடுவாங்க. அந்த சின்ன கண்ணுன்ற ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனோடனே அங்கே தங்கினோன்ற விருப்பத்தில் ஒரு குடிசை போட்டு வாழ ஆரம்பித்தார். அவரை பார்த்து, சின்ன கண்ணை பார்த்து பல பேர் அப்படி வெளியூர் போக விருப்பம் இல்லாதவங்க, சொந்த ஊருக்கு போக விருப்பம் இல்லாதவங்க அங்கேயே தங்க ஆரம்பித்து அது ஒரு சின்ன கிராமமாக மாறிருந்து, அது அப்புறம் நகரசபை 10வது வார்டில் தான் அது இருந்தது. ஆனால் நகரசபைக்கே தெரியாது இருந்தது. அந்த பகுதியிலேருந்து எல்லாரையும் பேட்டி எடுத்து அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து நான் பெரிய கட்டுரையாக பண்ணேன். அதன் பிறகு அது வெளியெல்லாம் தெரிஞ்சு இன்றைக்கி அந்த வசதிங்கெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிது.